ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் எப்படி பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு ஆப்டான மீல் மேக்கர் செஞ்சு கட்ட போறேன். செமையா இருக்கும் போது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மீல் மேக்கர் கிரேவி செய்யறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, சின்னதா 2 பட்டைத்துண்டு சேர்த்துக்கலாங்க, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் சோயா எடுத்து சுடுதண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்குங்க. இது ஓரமா இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சு சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமா கடலை எண்ணெய் போட்டுக்கலாம். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்டார் எண்ணெய், 100 கிராம் நறுக்கின வெங்காயம், 2 தக்காளிய நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். மூடி போட்டு மீடியமான பிளேம்ல ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷம் ஆச்சுங்க. ஓபன் பண்ணிடலாம். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது கொஞ்சமா புதினா இலை, மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்ப மசாலா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சு தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை அரைச்சிருக்கிறோம். இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி, கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சுங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதை மூடி போட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இடையில நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஆச்சுங்க, இடையில நம்ம கலந்து விட்டுருக்கோம். சூப்பரான ஒரு மணக்க மீல் மேக்கர் கிரேவி ரெடிங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை, இப்ப கொத்தமல்லியில தூவி நல்லா ஒரு கலந்து விட்டாச்சுங்க. ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சுடுசாதத்துக்கு கூட இது சூப்பரா இருக்கும். நம்ம கறி குழம்பு மாதிரி இல்லாம அதுக்கு கீழே கொஞ்சம் டேஸ்ட் சூப்பரா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.